நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி நம்ம ஓட்டு போடலாம்? என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓட்டு போடணுமா? அப்படின்ற கேள்விக்கு கண்டிப்பாவே நம்ம ஓட்டு போடணும். அது நம்மளுடைய ஜனநாயக கடமை. 18 வயசுக்கு மேல இருக்க எல்லாருமே கண்டிப்பா ஓட்டு போட்டுருங்க. அடுத்து யாருக்கு ஓட்டு போடலாம்? அப்படின்ற ஒரு கேள்வி எப்பவுமே எழும்பிட்டு இருக்கும். இது என்னோட பெர்சனல் சஜஷனா தான் நான் குடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, உங்க ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட் உங்க யாருக்காவது தெரிஞ்சவங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா, ஏதாவது ஒரு தேவைன்னா நீங்க அவங்க கிட்ட போனீங்கன்னா, அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாரி இன்னொரு விஷயத்த நீங்க என்னன்னு கன்சிடர் பண்ணணும்னா, அந்த குறிப்பிட்ட நபர் நிக்கிறவங்க வந்து எங்கேயோ ஒரு ஸ்டார் கேண்டிடேட் எங்கேயோ வந்து அங்க நிக்கிறாங்க அப்படின்றத நீங்க பார்த்து ஓட்டு போடாதீங்க. ஏன்னா, அந்த நபருக்கு அந்த ஏரியா கூட பெர்சனல் கனெக்ட் இல்லன்னா, நாளைக்கு ஜெயிச்சாலோ, இல்ல வேற ஏதோ இஷ்யூனாலயோ அந்த தொகுதிக்கு பெருசா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், நீங்க ஒரு மைனாரிட்டியா இருந்தீங்கன்னா, ஸோ மதத்தை சார்ந்து சில கட்சிகள் நம்ம இதுல இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அ பாசிபிலிட்டி அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடும்போது, மதத்தின் சார்பாக மக்களை பிளவுபடுத்துற அந்த கட்சிக்காரங்க வந்து ஆட்சிக்கு வரும் பட்சத்துல, மைனாரிட்டீஸ்க்கு பெரிய ஆபத்துக்கள் வரலாம். ஸோ அதையும் நம்ம சிந்திச்சு வாக்கு போடும்போது செயல்படணும். அதே மாரி சில கட்சிகள் ஜாதிகள ரொம்ப முன்னிறுத்தி இருப்பாங்க. அவங்களுக்கு ஓட்டு போடவும் பார்த்து போடணும். ஏன்னா, ஜாதிகள்லயும் மைனாரிட்டீஸா நீங்க ஆகும்பொழுது, நீங்கள் ஒடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள அவங்க இன்கிரீஸ் பண்ணுவாங்க. அடுத்து என்னைக்குமே ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பைபிள்ல யாத்திராகமம் 23:8 அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, "பரிதானம் வாங்காதிருப்பாயாக" அப்படின்னா, லஞ்சம் வாங்காத. ஓட்டுக்கு காசு வாங்குறது, லஞ்சம் வாங்குறது ஒண்ணு தான். ஸோ அத நீங்க யாரும் வாங்காதீங்க. அடுத்து முக்கியமான விஷயம் எல்லாருமே சொல்லுவாங்க, புதுசா வரவங்களுக்கு ஆட்சி குடுக்கணும்ல, புதுசா வரவங்களுக்கு ஆட்சி குடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்டிப்பா அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா முக்கியமான விஷயம் நம்ம யோசிக்கணும். புதுசா வரவங்களுக்கு நம்ம ஆட்சி கையில குடுக்கும்போது என்னலாம் பிரச்சனை வரும்னா, அவங்களுக்கு என்ன ஒரு காரியத்த கையில குடுக்கும்போது, இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்? எப்படி இத கொண்டு போணுன்ற ஐடியா அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ஸோ, அந்த குறிப்பிட்ட டைம் பீரியட் அவங்க செட்டில் டவுன் ஆகுற டைம்ல, வேற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால நம்மளுக்கு பிரஷர் வந்து நம்மளுடைய ஸ்டேட் எக்கனாமி பாதிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ, அதனால நம்மளுடைய டே டு டே லைஃப், நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ், நம்ம யூஸ் பண்ற அன்றாட பொருட்களுடைய விலைகள் முதற்கொண்டு எல்லாமே அதே மாரி மாநிலத்துடைய வளர்ச்சி கூட கொஞ்சம் ஸ்டாக்னன்ட் ஆகலாம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நீங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என் கூட ஒர்க் பண்ற எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் நான் என் குடும்பத்த வழி நடத்தணும். நான் சாப்பாடுக்கு வேலைக்கு வந்து தான் ஆகணும். அதனால யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம என்னமோ வேலைக்கு போக தான் போறோம். அதனால போயிட்டு யாரோடையும் பின்னாடி நின்னு தொங்கிட்டு எதுவும் காரியத்திலும் ஈடுபடாம, நான் சொன்ன இந்த காரியத்த யோசிச்சு நீங்க வாக்கு போடுங்க. நல்ல ரிசல்ட்ஸ மே 4ஆம் தேதி நம்ம எதிர்பார்ப்போம்.